செயலை செய்து விட்டார்கள்ன்னு தான் நான் சொல்ல வரேன். அந்த மாரிலாம் இப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, இந்த நாட்டுல அரசியல் சாசனம்னு ஒண்ணு இருக்கா? நீதிமன்றங்கள்லாம் செயல்படுதா? நீதிபதிகளே பொய் தீர்ப்பு எழுதுனா இந்த நாடு எங்க தாங்கும்? பூமி வெடிக்கும். அந்த மாரி தான் ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. உயர்நீதிமன்றத்திற்கு என்னுடைய பிரின்சிபல் 1000 மனு ஏகப்பட்ட மனுக்கள் அனுப்புனாரு. அங்க சொல்றாங்க, ஸ் விஜிலன்ஸ் பதிவாளர் சொல்றாங்க, ஹைகோர்ட் விஜிலன்ஸ் பதிவாளரு, முடித்து வைக்கப்பட்டு விட்டது. என்னங்க முடிச்சீங்க? எத முடிச்சீங்க? ஒரு நீதிபதி பொய் சொல்லி தீர்ப்பு எழுதுறாரு. அத முடிச்சு வச்சுட்டாங்களாம். இதுதான் இந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு. மக்களே, இந்த சூழ்நிலையை நீங்க உணருங்க. நீதிமன்றங்கள் இ மேற்படி தேர்ட் பார்ட்டி அப்ஜெக்டார்கள் ஒரு பத்திரத்த காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மோசடி பத்திரம் 2/7/1954 ஆர்வி நம்பர் 203 204/என்ன என்ற ஒரு பத்திரம். அந்த பத்திரம் வந்து பக்காவா ஃபோர்ஜரி பத்திரம். அந்த பத்திரத்த வச்சுக்கிட்டு செயல்பட்ட எந்த ஒரு அடுத்த ஆவணங்களும் செல்லாது. அது சம்மந்தமாக சிபிஐ விசாரிக்கணும். நன்றி, வணக்கம்.